10th ஸ்டாண்டர்ட் மேத்ஸில் 1வது பாடம் உறவுகளும் சார்புகளும். எடுத்துக்காட்டு 1.3 பார்க்க போகிறோம்ப்பா. A = கணம் x belongs to n. x is greater than 1 less than 4. B = கணம் x belongs to w. x is greater than or equal to 0. x is less than 2. மற்றும் C = கணம் x belongs to n. x is less than 3 என்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கேட்டுக்காங்கன்னா a கிராஸ் b சேர்ப்பு c = a கிராஸ் b சேர்ப்பு a கிராஸ் c. ரெண்டாவது சப்டிவிஷன் என்ன கேட்டுக்காங்கன்னா a கிராஸ் b வெட்டு c = a கிராஸ் b வெட்டு a கிராஸ் c. சரியா? இதுதான் கணக்கில் கேட்டிருக்காங்க. இப்போ தீர்வில் கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை ஃபஸ்ட்டு எடுத்து எழுதணும். சரியாப்பா? எக்ஸ் = கணம் எக்ஸ் பிலாங்ஸ் டு n. எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் 1 லெஸ் தென் 4. பி = எக்ஸ் பிலாங்ஸ் டு w. எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 லெஸ் தென் 2. சி = x belongs to n. x is less than 3. இது கன கட்டமைப்பு முறையில் இந்த கணக்கை கொடுத்துருக்காங்க. நம்ம இதை என்ன செய்யணும்? பட்டியல் முறைக்கு மாற்றணும். a = கணம் x belongs to n அப்படின்னா x இயல் எண்களின் உறுப்பு. சரியா? 1 விட பெருசாகவும் 4 விட சிறுசாகவும் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ a = என்ன எழுதணும்? 2 3. அப்புறம் ரெண்டாவது b = x belongs to w. x is greater than or equal to 0 less than 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா x ஒரு முழு எண், 0லேருந்து ஆரம்பிக்க முழு எண். x 0க்கு சமமாகவும் 0வோட பெருசாகவும் இருக்கும். ஆனால் 2 விட சிறுசாக இருக்கும். 0க்கு சமமாக இருக்குங்கிறனால நம்ம என்ன எழுதணும்? b = 0ன்னு எழுதிக்கணும். 2 விட சிறுசாக இருக்குங்கிறனால 1 வரைக்கும் எழுதணும். 0 1. சரியா? c = x belongs to n. x less than 3. அதாவது x இயல் எண்களோட உறுப்பு, ஆனால் 3 விட சின்ன நம்பர். சரியா? அப்படின்னா என்ன எழுதணும்? 1 2. c = 1 2. சரியாப்பா? இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு a கிராஸ் b சேர்ப்பு c = a கிராஸ் b சேர்ப்பு a கிராஸ் c. சரியா? இப்படி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடை கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் ரைட் ஹேண்ட் சைடை கண்டுபிடிக்கணும். 2 சமமான அப்புறம் பார்க்கணும். சரியாப்பா? லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். b சேர்ப்பு c. சரியா? b என்னப்பா கொடுத்துருக்காங்க? கணம் 0 1 சேர்ப்பு c கணம் 1 2. சரியா? சேர்ப்புனா என்ன செய்யணும்? அப்படியே சேர்த்து எழுதிடணும். ஆனால் ஒரே நம்பரை 2 தடவை எழுதக்கூடாது. சரியா? இப்போ என்ன செய்யணும்? 0 ஒரு தடவை தான் இருக்குது, எழுதிடுறோம். 1 2 தடவை இருக்குது, அதனால் 1 எழுதிடுறோம். அப்புறம் 2 ஒரு தடவை தான் இருக்குது, அப்படி எழுதிடுறோம். b சேர்ப்பு cனா கணம் 0 1 2. சரியாப்பா? அதுக்கடுத்து a கிராஸ் b சேர்ப்பு c. அப்படின்னா என்ன செய்யணும்? ஏயையும் b சேர்ப்பு சியையும் கார்ட்டீசியன் பெருக்கல் பண்ணணும். சரியா? கணம் a 2 3 கிராஸ் b சேர்ப்பு cனா கணம் 0 1 2. சரியா? கார்ட்டீசியன் பெருக்கல்னா கணம் ஏல இருக்க ஒவ்வொரு உறுப்பாலையும் கணம் b சேர்ப்பு சியில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்போடையும் ஜோடி சேர்க்கணும். சரியாப்பா? இப்போ கணம் 2 0 2 1 2 2. அப்புறம் 3 ஒவ்வொரு உறுப்போடையாக ஜோடி சேர்க்கணும். 3 0 3 1 3 2. இதை சமன்பாடு 1ன்னு எழுதிக்கணும். சரியா? அதுக்கடுத்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறத கண்டுபிடிக்கணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃபஸ்ட்டு a கிராஸ் b அதை கண்டுபிடிக்கணும். a என்னதுப்பா? கணம் 2 3 கிராஸ் b கணம் 0 1. a கிராஸ் b கார்ட்டீசியன் பெருக்கல் கண்டுபிடிக்கணும்னா
ஏல இருக்க ஒவ்வொரு உறுப்பையும் பியில் இருக்க ஒவ்வொரு உறுப்போடையும் ஜோடி சேர்க்கணும். சரியாப்பா? கணம் 2,0 2,1 3,0 3,1. சரியா? அதுக்கடுத்து ஏ கிராஸ் சி. ஏ என்னப்பா? கணம் 2 3 கிராஸ் சி கணம் 1 2. இப்போ கார்ட்டீசியன் பெருக்கல் பண்ணணும்னா கணம் ஏல இருக்க ஒவ்வொரு உறுப்பையும் கணம் சியில் இருக்க ஒவ்வொரு உறுப்போடையும் ஜோடி சேர்க்கணும். சரியா? கணம் 2 1 2 2 3 1 3 2. சரியா? ஏ கிராஸ் பி சேர்ப்பு ஏ கிராஸ் சி எழுதணும். அப்போ ஏ கிராஸ் பியில் கண்டுபிடிச்சதையும் ஏ கிராஸ் சியில் கண்டுபிடிச்சதையும் சேர்ப்பு பண்ணணும். சேர்ப்பு பண்ணணும்னா அப்படியே சேர்த்து எழுதிடணும். 2 தடவை ஏதாவது ஒரு ஜோடி வந்துருந்துச்சுன்னா அதை கட் பண்ணிவிட்டு எழுதிக்கலாம். சரியாப்பா? 2 0 2 1 2 2 3 0 3 1 3 2. சரியா? இதை சமன்பாடு 2ன்னு எழுதிக்கிறோம். சமன்பாடு 1 2 சமமானு பார்க்கணும். சமன்பாடு 1 என்னப்பா? 2 0 இருக்கா? இங்கே இருக்கு. அதுக்கடுத்து 2 1 இருக்கா? இருக்கு. 2 2 இருக்கா? இருக்கு. 3 0 இருக்கா? இங்கே இருக்கு. 3 1 இருக்கா? இருக்கு. 3 2 இருக்கா? இருக்கு. அப்போ சமன்பாடு 1 சமன்பாடு 2 சமமாக இருக்குது. அப்படின்னா ஏ கிராஸ் பி சேர்ப்பு சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி சேர்ப்பு ஏ கிராஸ் சி என்பது சரிபார்க்கப்பட்டது. ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் முடிஞ்சிருச்சு. செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ கிராஸ் பி வெட்டு சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி வெட்டு ஏ கிராஸ் சி. இந்த சைடில் நம்ம ஏபிசின்னு கொடுத்துருந்தாங்கள கணம், அதை எழுதிக்கணும். ஏ ஈக்குவல் டு கணம் 2 3, பி ஈக்குவல் டு கணம் 0 1, சி ஈக்குவல் டு கணம் 1 2. சரியா? இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ப்ராக்கெட்குள்ளே இருக்க பி வெட்டு சியை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். பி வெட்டு சி ஈக்குவல் டு கணம் பி என்னப்பா இருக்கு? 0 1 வெட்டு கணம் சி 1 2. சரியா? இப்போ வெட்டுனா என்ன அர்த்தம்னா 2ல் இருக்கிற பொதுவான நம்பரை மட்டும் எடுத்து எழுதணும். இங்கே பிலையும் சிலையும் பொதுவான உறுப்பு என்னப்பா இருக்கு? 1. சரியா? கணம் 1. அதுக்கப்புறம் ஏ கிராஸ் பி வெட்டு சி. அப்போ ஏ என்ன கொடுத்துருக்காங்க? கணம் 2 3 கிராஸ் பி வெட்டு சி என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? கணம் 1. சரியா? கார்ட்டீசியன் பெருக்கல்ங்கிறனால கணம் ஏல இருக்க ஒவ்வொரு உறுப்பையும் கணம் பி வெட்டு சியில் இருக்க ஒரு உறுப்போட ஜோடி சேர்க்கணும். சரியாப்பா? கணம் 2 1 3 1. சரியா? இதை சமன்பாடு 3ன்னு எடுத்துக்கிறோம். அதுக்கடுத்து ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத பார்க்குறோம். சரியா? ஏ கிராஸ் பி ஏ கிராஸ் சி ரெண்டும் கண்டுபிடிச்சி அதுக்கு வெட்டு கண்டுபிடிக்கணும். சரியாப்பா? ஏ கிராஸ் பி ஏ என்ன கொடுத்துருக்காங்க? கணம் 2 3 கிராஸ் பி என்ன கொடுத்துருக்காங்க? 0 1. சரியா? கார்ட்டீசியன் பெருக்கல் பண்ணணும்னா கணம் ஏல இருக்க ஒவ்வொரு உறுப்பையும் கணம் பியில் இருக்க ஒவ்வொரு உறுப்போடையும் ஜோடி சேர்க்கணும். அப்படித்தானப்பா? அப்போ கணம் 2 0 2 1 3 0 3 1. சரியா? அதுக்கடுத்து ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கணும். ஏ என்ன கொடுத்துருக்காங்க? கணம் 2 3 கிராஸ் சி என்ன கொடுத்துருக்காங்க? கணம் 1 2. கார்ட்டீசியன் பெருக்கல் பண்ணணும்னா கணம் ஏல இருக்க ஒவ்வொரு உறுப்பையும் கணம் சியில் இருக்க ஒவ்வொரு உறுப்போடையும் ஜோடி சேர்க்கணும். சரியா? இப்போ கணம் 2 1 2 2 3 1 3 2. சரியா? ஏ கிராஸ் பி வெட்டு ஏ கிராஸ் சி. அப்போ ஏ கிராஸ் பியில் என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கோம், ஏ கிராஸ் சியில் என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கோன்றதை பார்த்துட்டு அது ரெண்டுலேயும் பொதுவாக உள்ள ஜோடிகளை எடுத்து எழுதணும். சரியா? இப்போ 2, 0 இருக்கா? ரெண்டுலேயும் 1ல் தான் இருக்குது, விட்டுறணும். 2, 1 இருக்கா? ஆமாம் இருக்குது. இங்கேயும் 2, 1 இருக்குது, இங்கேயும் 2, 1 இருக்குது. 3, 0 இருக்கா? இல்லை. 3, 1 இருக்கா? இருக்குது. சரியா? இங்கே கீழே 2, 2 அங்கே இருக்கா? இல்லை. 3, 2 இல்லை. அப்போ ஏ கிராஸ் பி வெட்டு ஏ கிராஸ் சி ஈக்குவல் டு கணம்
2 1 3 1. இதை சமன்பாடு 4ன்னு எழுதிக்கணும். சரியா? ஏற்கனவே சமன்பாடு 3 கண்டுபிடிச்சிருக்கிறோம். என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 2 1 3 1ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அதே மாதிரி சமன்பாடு 4ம் 2 1 3 1 தான். சரியா? அப்போ சமன்பாடு 3 மற்றும் 4ல் இருந்து A கிராஸ் B வெட்டு C A கிராஸ் B வெட்டு A கிராஸ் C என்பது சரிபார்க்கப்பட்டது. ஓகேவாப்பா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரியாப்பா?